காலை நேரத்தில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். உற்சாகமாய் தேவனை ஆராதிக்கும்படி 44வது சங்கீதத்தினுடைய 5 முதல் 8 வரை இருக்கக்கூடிய 4 வசனங்களை நம்ம அப்படியே வாசிக்கலாம். காலை நேரம் தூக்கத்துக்கு இடம் கொடுக்காம நல்ல கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தி தெய்வ பிரசன்னத்துக்குள் கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. 5வது வசனம், உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழுத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவுடை இப்படி நாமத்தில் நாங்கள் மிதிப்போம். ஆண்டவரே, சத்துருக்களை எங்கள் கீழே போட்டு மிதிச்சிருவோம். அடுத்த வசனம், என் வில்லை நான் நம்பலை, என் பட்டயமும் நான் நம்பலை, என் வில்லையும் நான் நம்பலை, என் கல்வி அறிவையும் நான் நம்பலை, என்கிட்ட இருக்கிற பணத்தையும் நான் நம்பலை. ஆண்டவர், இதெல்லாம் என்னை ரட்சிக்காது. நீரே எங்கள் சத்துருக்களின் எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். அடுத்த வசனம், தேவனுக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றைக்கும் துதிப்போம். சத்துருக்களை மிதிப்போம், அந்தகார வல்லமைகளை மிதிப்போம், இருளின் அதிகாரத்தை ஜெயம் எடுப்போம். ஆனால் நான் எங்களை நம்பலை, உங்களையே நம்பியிருக்கேன். சங்கீதக்காரர் சொல்கிற, ஆண்டவரே எல்லாம் நடக்கும், ஆனால் என்னுடைய திறமையோ என்னுடைய ஞானமோ இதை செய்யாமல் சர்வ வல்லமையுள்ள தேவனே அதை செய்வார். ஆகவே அந்த தேவனை, எனக்கு வெற்றி தருகிற தேவனை, சத்துருக்களின் கையில் இருந்து என்னை விடுவித்தனை காப்பாற்றுகிற தேவனை நான் என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். நல்ல வாயை திறந்து காலை நேரத்தில் நாமத்தை உயர்த்தணும். உங்களை என்றைக்கும் நான் துதிப்பேன். என்னை நான் நம்பலை, என் படிப்பை நான் நம்பலை, என்னுடைய கல்வியை நான் நம்பலை, நான் வைத்திருக்கிற எதையும் நான் நம்பலை. உண்மையே நம்பி இருக்கிறப்பா, உண்மையே நான் நம்பி இருக்கிறப்பா, உண்மையே நான் நம்பி இருக்கிறப்பா, உண்மையே நான் நம்பி இருக்கிறப்பா, உடைய திருநாமத்தையே நம்பி இருக்கிறப்பா. என் எதிர்காலம் உடைய கையில் இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உடைய கரத்தில் இருக்கிறது, என் தொழிலின் வளர்ச்சி உடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதம் உடைய கரத்தில் இருக்கிறது. நீர் என்னை நடத்துவீர், நீர் என்னை போஷிப்பீர், நீர் எனக்கு வழிகாட்டுவீர், நீ என்னோடு கூட இருப்பீர். அப்பா, உடைய பிரசன்னம் என்னை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபை எங்களை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். என்னையே நான் நம்பாதபடி உம்முடைய கிருபையிலே, உம்முடைய நிழலிலே, உம்முடைய பாதுகாப்பிலே, உம்முடைய பராமரிப்பிலே, உம்முடைய ஆளுகையிலே நான் வாழும்படிக்கு என்னை உண்மைத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி பாடி நாம் தேடி வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கர்த்தாவே, உற்சாகமாய் பாடுவோம். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். சர்வ வல்லவர் என்றும் வாழ்வே
வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. கரங்களை உயர்த்தி எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி சத்தமா, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வெட்டி ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கரங்களை வெற்றி ஆவியானவரே, தேவனே, தேவ பிரசன்னம் நிரப்பட்டு தேவனே, மகிமையுள்ள கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும் தேவ இரக்கம் வெளிப்படட்டும், தேவ தயவு வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசும், என்னோடு கூட கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும், கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முதல் கேள்வி, தேவன் பேசுவாரா? தேவன் பேசுவதை நான் கேட்க முடியுமா? தேவ சித்தத்தை நான் அறிய முடியுமா? தேவன் என்னை நடத்துவதை உணர முடியுமா? 100% முடியும். இந்த காரியத்தை செய்யலாமா, செய்யக்கூடாதா? செய்யலாம் என்றால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது. அதற்கு தீர்வைத்தான் இன்றைய செய்தியின் மூலமாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துக்கு நான் போகலாமா, போகக்கூடாதா? இந்த தீர்மானத்தை நான் எடுத்தது நல்லதா கெட்டதா? இந்த தீர்மானத்தினால் பின் விளைவுகள் என்ன உண்டாகும் என்பதை அறிவதற்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக மட்டுமல்ல, தேவ உறவில் வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறது நம்முடைய தேவைகளை மட்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது.
ஆண்டவர் எனக்கு இந்த போராட்டங்கள் இருக்கிறது, அந்த விடுதலைக்காக ஜெபிக்கிறது. ஆனால் உறவு என்பது என்னென்னா, நம்ம ஜெபித்தது மட்டும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவைக்காக மட்டும், அவசியத்திற்காக மட்டும், ஆசீர்வாதத்திற்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிற பழக்கம் அல்ல. மாறாக அவரோடு இருக்கிற அன்பை, ஐக்கியத்தை ஆழப்படுத்த, அகலப்படுத்த, உயரப்படுத்த, இன்னும் பக்கத்தில் வருவதற்கு ஜெபிச்சு முடித்த பின்பு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு சில நிமிடங்களை காத்திருக்கும் போது தேவன் நம்ம கூட பேசுவார். அதுக்கு என்ன செய்யணும் என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை உணர முடியும். இது கர்த்தருடைய சித்தம், இஸ் காட் வில். எல்லாரும் கேட்குற கேள்வி, ஒரு திருமணத்துக்கு முடிவெடுக்கும் போது, பாஸ்டர் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு பார்த்துக்கிடுவோம் அப்படி சொல்லுவாங்க. எந்த காரியமானாலும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை அறிய எல்லாரும் விரும்புவாங்க. அப்போ ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வரும்போது தான் அவன் ஜெபிக்கிறவனாக மட்டுமல்லாமல் தேவனுக்கு அருகில நெருங்கி வருகிற போது தேவன் முதலாவது என்ன செய்கிறார் என்றால், அவனுடைய உணர்வை உயிர்ப்பிக்கிறார். அவன் உணர்வுள்ளவனாய் மாறுகிறான். அந்த உணர்வுகள் மங்கி போனால், உணர்வுகள் மழுங்கி போனால், உணர்வுகள் பலவீனமடைந்தால் தேவ சித்தத்தை அறிய முடியாது. தேவனால் நடத்தப்பட முடிவதற்கு வாய்ப்பில்லை. இந்த மனசாட்சின்னு சொல்கிறல, அந்த மனசாட்சி கூர்மையாக இருந்துச்சுன்னா தேவனுடைய வாய்ஸை கிளீனாக கேட்கலாம். உணர்வுகளை கூர்மையாக வைத்து கொள்ள வேண்டும். ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 19:12 வாசிங்க. 12 வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அப்ப பிழைகள் என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த மனசாட்சி செத்து போச்சுன்னா உணர முடியாது. மனசாட்சி பலவீனம் அடைந்து போகுமானால், அந்த உணர்வுகள் பலவீனம் அடைந்து போகுமானால் தப்ப ஒரு மனுஷன் ஒத்துக்கிடவே மாட்டான். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தான் செய்கிற தவறுகளையோ தப்புகளையோ குற்றங்களையோ யாராவது சொல்லி காட்டினால அதை ஏன் அக்செப்ட் பண்ணி திருத்தி கொள்வதற்கு, சரிபடுத்தி கொள்வதற்கு ஏன் விருப்பம் இல்லைன்னா, உணர்வுகள் மழுங்கி போகும். நல்ல கவனிங்க. ஜெபிக்கிற ஒரு மனிதனிடத்தில் கண்டிப்பாக அந்த உணர்வு கூர்மையாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் தேவனோடு நெருங்கி பழகுகிற ஒரு அனுபவம் இருக்குமானா அவனுடைய உணர்வு எப்போதும் கூர்மையாகிட்டே இருக்கும். அது தெளிவாகிட்டே இருக்கும். அந்த உணர்வு எந்த அளவுக்கு, இந்த மனசாட்சி எந்த அளவுக்கு விழித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவ சித்தத்தை எளிதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தாவீது ராஜா கேட்கும்போது சொல்வார், அநேகத்தை விண்ணப்பத்தை பண்ணுவாங்க. மனசாட்சி சத்து போச்சுன்னா, உணர்வு மழுங்கி போச்சுன்னா, உணர்வு அழிஞ்சு போச்சுன்னா தேவ சத்தத்தை ஒரு ஊழியக்காரன் கேட்கவே முடியாது. அதுக்கு பிறகு மாம்சம் தான் வெளிப்படும், சுய கிரியை தான் வெளிப்படும், சுய இஷ்டம் தான் வெளிப்படும், சுய ஆசை தான் வெளிப்படும், மாம்ச கிரியை அதிகமாக வெளிப்படும். அப்போது மனசாட்சி, உணர்வு மழுங்காமல் பார்த்துக்கிடணும். அந்த மனசாட்சியை மழுங்காமல் கூர்மையாக்கி தெளிவாக்கி வைப்பது தான் ஜெபம். அந்த ஜெப பிரசனத்துக்குள்ளே வரும்போது தேவன் அதை கூர்மையாக்கி கொண்டே வருகிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஆமென். உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இது யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு? சாலமோனுக்கு கர்த்தர் சொல்றாரு. சாலமோன் ஒரு ஞானி. ஆனால் அவனுக்கு பார்த்து சொல்றாரு, உனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தேன். அந்த உணர்வுள்ள இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்கும்போது தேவனால் நடத்தப்படுகிற, தேவ சத்தத்தை கேட்கிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. உணர்வை அருளும் ஆவி ஆண்டவருக்கு மேலே இருந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம்.
அப்போ நம்ம ஜெபிக்கிறோம், என் தேவைகளை நான் தேவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன், என் விருப்பத்தை ஆண்டோடு சொல்லிக்கிறேன், நல்லது. அதோடு நின்று விடாமல் தேவ சமூகத்தில் போகும்போது, ஆண்டவரே என் உணர்வை, என் மனசாட்சியை கூர்மையாக்கும், என் மனசாட்சியை தெளிவாக்கும், என் மனசாட்சியை ஆண்டவரே இன்னும் தெளிவாக்கும் சொல்லும்போது, நம்முடைய மனசாட்சி உள் உணர்வுகள் கூர்மையாக தெளிவாக மழுங்காக இருக்குமானால் அற்புதம் பண்ணிக்கலாம். மனசாட்சி உணர்வு கூர்மையாக இருந்துச்சுன்னா கர்த்தர் பேசுறத எளிதாக கண்டுபிடிக்கலாம். மனசாட்சி மட்டும் தெளிவாக இருந்தால் போதும், உணர்வு மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். தேவன் பேசுவதை சத்தமாக கேட்டாலும் உணர்த்துவதை கேட்க முடியும். சங்கீதம் 51 தலைப்ப வாசிக. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீது. என்ன பாருங்க, உரியாவை கொல்றான், பத்சேபாளை எடுத்துக்கொள்றான், பெரிய தவறு செய்யறான் தாவீது. ஆனா அங்க போனோம், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? உணர்த்தினான். எப்படி தீர்க்கதரிசி சொல்லுங்க, கதை சொல்றான் பாருங்க, கதை சொல்லி புரிய வைக்கிறான் பாருங்க. ஆண்டவர், நம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வருகிற போது, ஒரு காரியத்தை புரிய வைக்கிற போது அழகா கதையின் மூலமா சொல்றாரு. ஏன்னா அதை உணரணும், உணர்ந்தாதான் அவங்க மனசுக்குள்ள போகும். இங்க போய் நாத்தான் தீர்க்கதரிசி போய் தாவீதிட்ட போய் உணர்த்துகிறான். அப்ப அந்த உணர்வை தூண்டுற பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? தாவீதுக்கு உணர்வு மங்கி போச்சு. பாவம் செஞ்சவன், நம்ம பாவம் செஞ்சுட்டேன், தவறு பண்ணிட்டேன், உரியாவை கொன்னுட்டேன், அவருடைய மனைவியை எடுத்துட்டேன், இந்த தவறு அவனுக்கு தெரியல, அவன் தப்பு அவனுக்கு தெரியல. இப்போ தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றான் தெரியுமா? அவனுக்கு மேல பழி போடல, அவனு மேல குறை சொல்லல, தவறை உணர்த்துகிறான். மத்தேயு 18:15, மத்தேயு 18:15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நீ அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் தவறு அவனுக்கு சொல்லு. அப்ப அவனுக்கு குற்றம் அவனுக்கு என்ன பண்ணல, தெரியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படி தவறு செஞ்சிச்சுன்னா என்ன பண்ண, போய் உணர்த்து. இந்த உணர்வு இல்லை, அதனால அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிடல, அவன் செய்த பாவத்தை அவன் ஒத்துக்கிடல, அவன் செய்த தவறை அவன் ஒத்துக்கிடல. ஏன் வாக்குவாதம் பண்றான்? ஏன்னா அவன் தவற உணரல. அந்த உணர்வு மங்கி போயிட்டு, உணர்வு மழுங்கி போயிட்டு, உணர்வு பலவீனம் அடைஞ்சிச்சு. ஆகவே அவன் செய்த பாவம் அவனுக்கு தப்பா தெரியல, அவன் செய்த தப்பு அவனுக்கு சரியா தெரியல. இப்ப நீ போய் அவன் செய்த தவற டேய் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வாடா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவன் தப்ப அவனுக்கு உணர்த்துடா. அவனுக்கு உணர்வு மங்கி போச்சு, உணர்வு மழுங்கி போச்சு, போய் சுட்டி காட்டி உணர்த்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 8:9 பாருங்க. யோவான் 8:9. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையங்களமா பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு இயேசுகிட்ட கொண்டு வராங்க. இயேசுகிட்ட கொண்டு வந்த உடனே ஆண்டவரே, மோசையின் பிரமாணத்தின்படி இவளை கல்லடிச்செல்லாம் கொல்லணும். ஆமா, கரெக்டு. இயேசு அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. அவங்க தப்ப அவருக்கு உணர்த்துறது எப்படி உணர்த்துறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. இவனை மனசாட்சி இல்லாதவனுங்க, உணர்வு இல்லாதவனுங்க, கடுமையானவனுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எவன் பரிசுத்தவனா இருக்கிறானோ, எவனுக்கு மேல தப்பு இல்லையோ அவன் முதல் கல்லடிடான்றாரு, உணர்த்துறாரு. இந்த வார்த்தை இயேசு வாயிலிருந்து வந்த உடனே மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருத்தரும் கல்லை விட்டு போயிட்டான். ஒருத்தன் கூட அங்கே நிற்கலை. அப்போ அந்த மனசாட்சி அவனுக்கு செத்து போயிருந்துச்சு. அந்த மனசாட்சி தெளிவடைந்த போது தப்பை உணர்ந்தான், கல்லை கீழே போட்டான், போயிட்டான். ஒரு மனிதன் உணர்வடையும் போதுதான் தன்னுடைய தவறை உணர்வான், தன்னுடைய தப்பை ஒத்துக்கொள்வான், தன்னுடைய குறைவை ஒத்துக்கொள்வான். இவ்வளவு வசனம் கேட்டும் ஒரு ஆள் வசனத்துக்கு, வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு ஒத்துக்கலைன்னா அவங்க மனது பழுதடைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம்.
அந்த பழுதடைந்த மனதை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து உயிர்ப்பிப்பது தான் ஜெபம். தேவ சமூகத்துக்கு வந்து தேவ உறவில் வரும்போது அவருடைய மனதை, மனசாட்சியை, உணர்வை தேவன் தட்டி கூர்மையாக்குகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23:42. லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆமென். 2 கள்ளன். ஆனா அவன் சொல்றான், இவரு இந்த ஆண்டவர் இந்த தப்புமே பண்ணல, நம்ம தப்பு பண்ணோம், அதனால தண்டனை அடைகிறோம். அந்த சிலுவையில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு உணர்வு வருது, நம்ம பாவம் செய்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இயேசு ஒண்ணுமே செய்யாம சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு கள்ளன் இன்னொரு கள்ளனை கடிந்து கொள்ளுகிறான். அப்ப அவனுக்கு ஒரு உணர்வு வருது, நம்ம செஞ்சது பாவம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இதெல்லாம் கவனிங்க. இன்னைக்கு நான் பேசுகிற இந்த சத்தியம், இந்த வசன வார்த்தைகள் ஒருவருக்கு நேராக வரும்போது மனசாட்சியில தெளிவு இருந்தாதான் சொல்ற வார்த்தைகள் உள்ள போகும், இல்லைன்னா போகாது. தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய தப்புகளை, தன்னுடைய குற்றத்தை, தன்னுடைய குறைவுகளை நான் மாம்சத்தில் இருக்கிறேன் அப்படி என்பதை எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா உணர்வுகள் கூர்மையாக்கப்படும் பொழுது. ரோமர் 1:21 வாசிக்கலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளான வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ உணர்வு இல்லைன்னா இருதயம் இருளாயிரும். மனசாட்சி செத்து போச்சுன்னா இருதயம் இருட்டாயிரும். அப்போ ஏன் தேவ சமூகத்துக்கு வான்னு பேசிட்டு இருக்கிறேன்னா, தேவ சமூகத்திற்கு வரும்போது, காலையில் தேவனை தேடும்போது, அவர் சமூகத்தில் வந்து ஜெபிப்பது மட்டுமல்லாமல் சில நேரங்கள், சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனோடு ஒரு ஐக்கியத்தை, தேவனோடு இருக்கிற அன்பை புதுப்பித்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய மனசாட்சி எப்போதும் கூர்மையாக இருக்கும், தெளிவாக இருக்கும். மனது மட்டும் தெளிவாக இருந்து உணர்வு கூர்மையாக இருந்துச்சுன்னா எவ்ரி டைம் கர்த்தர் நம்ம நடத்துறத எளிதாய் அறிந்து கொள்ளலாம். எளிதாய் கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆள் ஒரு காரியத்தை வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, மாம்சத்தில் பேசுறாரா, இல்லை இவருக்கு விருப்பத்தை ஒன்று உள்ள நுழைக்கிறாரா, இல்லை சத்ருதம் உள்ள கொண்டு வரானா என்பதை பேசி கொண்டிருக்கிற போதே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு தெளிவுபட வைப்பார். இந்த மனசாட்சி மட்டும் தெளிவாக இருக்கணும், இதை அழிக்காமல் பார்த்துக்கிடணும். ஓசியா 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும். குற்றங்களை என்ன பண்ணணும்? தன் தவறுகளை உணர்கிறவன் யார்? இப்ப இங்க என்ன பண்ணி இருக்குது? குற்றங்களை உணர்கிறவன் யார்? தன் தவறுகளை உணர்கிறவன் யார்? அப்ப இந்த எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா உணர்வுகள் வரும்போது தான். வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகமம் 32:29. உபாகமம் 32:29. உபாகமம் 32. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் ஞானமடைந்து அதை உணர்ந்து தங்கள் முடிவை உணரணும். அடுத்தது இன்னொரு வசனம் இருக்குது உபாகமத்துக்கு நேரா, அந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். 29வது அதிகாரம் 4வது வசனம். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. ஆமென். உணரத்தக்க இருதயத்தை கேட்கணும், அதுதான் தேவனுடைய சித்தத்தை உணர முடியும். இந்த உணர்வு இருந்தாதான் தேவ சித்தத்தின்படி தீர்மானம் எடுக்க முடியும். தேவ சித்தத்தின்படி இந்த இடத்துக்கு போகலாமா போகக்கூடாமா, அந்த உணர்வை தேவன் கூர்மையாக்கினால் எளிதாய் நீங்கள் தேவனோடு நடக்கலாம். நீ நல்ல வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் நின்று இந்த உணர்வை மட்டும் கூர்மையாக்கி கொண்டு தேவன் பேசுவதற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆளுக்கும் தீர்க்கதரிசன வார்த்தை கத்த பேசிட்டே இருப்பார். உனக்கு வெளிப்பட்டுட்டே இருக்கும். அந்த இருதயத்தை மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த கூர்மையாக்கிட்டே இருக்கணும். அதை மழுங்க விடக்கூடாது, மங்கி போக விடக்கூடாது, தெளிவாக இருக்கணும். அதான் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். 1 Peter 5:7 வாசிக்கிறோம். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. இந்த மன தெளிவு என்பது என்னது? இருதயம் தூய்மையாக இருக்கிறது, கூர்மையாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் சரி. இது எப்போ வரும்? இது இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒன்று,
ஜெபிக்கும் போது இந்த உணர்வுகள் கூர்மையாகும். 2, வேதம் வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் போது அந்த உணர்வுகள் கூர்மையாகும். 3வது, பிரசங்கம் கேட்கும் போது, இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டபோது உள்ளத்திலே குத்தப்பட்டார்கள். அப்ப அந்த உணர்வு அடுத்தது எப்போ கூர்மையாகும் தெளிவாகும் அப்படின்னா, பிரசங்கத்தை கேட்கும்போது அந்த மனசு அப்படியே என்ன பண்ணும், கூர்மையாகும். 4வது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது. ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 6வது அதிகாரம் 8வது இந்த வசனத்துக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். கூப்பிடுகிற சத்தத்தால் வாசல்களின் நிலை அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. நல்ல கவனிங்க, தேவ பிரசன்னத்துல தான் ஒரு மனிதன் தன் தவறை அறிக்கை செய்வான். தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறிடும், உங்க வாழ்க்கை மறுரூபம் ஆயிரும், உங்க வாழ்க்கையில வித்தியாசம் உண்டாயிரும். நீங்க தேவனுக்கு கிட்ட நெருங்கி வந்துருவீங்க, தேவ மகிமை வந்துட்டுன்னா. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. 3 தீர்க்கதரிசிகள் விசேஷமானவர்கள். அதுல எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல். ஆனா இவன் பயங்கரமான தீர்க்கதரிசி. இப்ப பாருங்க, அவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்து சொல்றான், ஐயோ சாராயம் குடிக்கிறவனுக்கு ஐயோ, நன்மையை தீமைன்னு சொல்றவனுக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றான். இந்த தேவ மகிமை அவனை நிரப்பினோன்னு ஐயோ நான் ஹதமானேன் அப்படின்ற மாதிரி தப்ப முதல் முறையாய் ஒத்துக்கொள்கிறான். நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்பதை ஒரு தீர்க்கதரிசி ஒத்துக்கொள்கிறான். எப்ப? தேவ பிரசன்னத்துல. ஜெபிக்கும் போது தேவன் பேசுவான் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உங்களை ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் மூடுமானால், அந்த தேவ பிரசன்னத்தின் மத்தியில் இருந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதான் சொல்றேன், நீ தேவ பிரசன்னத்துக்கு வா, வாஞ்சியோடு வா, தாகத்தோடு வா, காலையில வா, காத்துரு, கொஞ்ச நேரம் செலவு பண்ணு. என்ன வேலை இருக்கட்டும், என்ன செலவு இருக்கட்டும், என்ன தொழில் இருக்கட்டும், தலைபோற காரியமா இருக்கட்டும், தேவனோடு நேரம் செலவிடுப்பா. வெற்றி உள்ளவனா மாறிடுவேன், ஜெயம் உள்ளவனா மாறிடுவேன், ஆசீர்வாதமான பாத்திரமா மாறிடுவேன். உன்னை சத்ரு ஜெயிக்க முடியாது, அந்தகார ஆவிகள் ஜெயிக்க முடியாதுன்ற. தேவ சமூகத்து வா வா. ஒரு திரும்ப திரும்ப சொல்றேன், தேவ சமூகத்துக்கு வா. ஜெபிக்கிறவனாக மட்டும் நிற்காத, தேவ பிரசன்னத்தில் நிரம்புறவனாயிரு. இப்ப வந்தோம், என்னென்ன காரியம் நடக்குது? பாவத்தை அறிக்கை செய்கிறான். 2, சுத்திகரிக்கப்படுகிறான். 3வது, அர்ப்பணிக்கிறான். 4வது, தேவ சத்தம் கேட்கிறான். 5வது, தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். எப்போ? தேவ பிரசன்னத்தில். அந்த வசனத்தை வசிக்க, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று. இப்ப இதெல்லாம் கவனிங்க, இந்த தேவ பிரசன்னம் வந்த உடனே பாவ உணர்வு வருது, பாவ உணர்வு வருது. பாவத்தை அறிக்கை செய்கிறான். பாவத்தை அறிக்கை செய்த உடனே வானத்தில் தேவதூதன் இறங்கி வந்து அவனை சுத்திகரிக்கிறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு என்ன பண்ணது? தேவ சத்தத்தை கேட்கிறான். என் காரியமா யார் போவார்? இதெல்லாம் எப்போ வந்துச்சு தெரியுமா? தேவ பிரசன்னத்தில். அப்ப நல்ல கவனிங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதன், தவறா நடக்கிற ஒரு மனுஷன், விருப்பம் போல நடக்கிற மனுஷன், தேவ சித்தத்தின்படி மாம்சத்தை அதிகமாக வெளிப்படுத்துகிற மனுஷன் தேவ பிரசன்னத்தில் வந்துச்சுன்னா, அந்த தேவ பிரசன்னம் அவன் தவறை உணர்த்தி அவனை சுத்திகரித்து தூய்மையாக்கி தேவ சத்தத்தை கேட்க வைப்பது தேவ பிரசன்னம். ஆயத்தத்தோடு வாங்க, ஜபத்தோடு வாங்க, ஆயத்தத்தோடு வாங்க. ஒரு மனமா நில்லு, ஒரு மனமா நில்லு, ஒரு மனமா நில்லு. தேவ மகிமை எப்போ வரும்? ஒரு மனமா நின்னா தேவ மகிமை வரும். எதிர்பார்ப்போடு இருந்தால் தேவ மகிமை வரும். அவர்கள் 120 ஒரு மனப்பட்டு பாடி துதித்த போது ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பிட்டு, காலையில் வந்துச்சுன்னா உங்களுக்கு தேவ மகிமையிலிருந்து போகணும், தேவ பிரசன்னத்திலிருந்து காலையில் புறப்பட்டு போகணும். ஆலயத்துக்கு வர தேவ மகிமை மூடணும், எதிர்பார்ப்போட வரணும். அங்க வந்தபோது தான் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். என் காரியமா யார்? அப்ப இதுக்கு முன்ன ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டு இருந்தான்? இதுக்கு முன்ன யார் காரியமா போன? ஒரு ஊழியக்காரனை பாருங்க, இப்ப என் காரியமா யார் போவனா, இப்ப யார் காரியமா நீ போயிருக்க? அதான் சொன்னேன், தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வா.
என் கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, தேவஜனமே, கண்ணீரோடு உனக்கு நான் புத்தி சொல்றேன், பாரத்தோடு நான் பகிர்ந்து கொள்றேன். நீ வெக்கப்படக்கூடாது, நீ தோத்து போகக்கூடாது, சத்ரு உன்மேல் ஜெயம் எடுக்கக்கூடாது, நீ தடுமாறக்கூடாது, நீ தோத்து போகக்கூடாது, சத்ருனை ஜெயிக்கக்கூடாது, வெற்றியா வாழணும், நல்ல குடும்ப தலைவனா வாழணும், நல்ல தொழில் அதிபரா நீ மாறணும். உன்னை சத்ரு ஜெயிக்கக்கூடாது. ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை பகுத்தறியும் ஞானத்தை இந்த தேவ பிரசனம் உனக்கு தருன்ற. முதல்ல ஜெபிக்கும் போது, இரண்டாவது வேதம் வாசிக்கும் போது, மூன்றாவது பிரசங்கம் கேட்கும் போது, நாலாவது தேவ பிரசன்னத்தில், ஐந்தாவது ஊழியர்கள் மூலமாய் கர்த்தருடைய காரியத்தை உணர்த்தும் போது. சங்கீதம் 51 சங்கீதம். அடுத்தது ஆறாவது தீர்க்க தரிசனம் வெளிப்படும் பொழுது. சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் வெளிப்பட்ட போது ஒப்பு கொடுத்தாங்க, தவற உணர்த்தல. ஆனால் தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போது ஒரு மனிதனுக்கு உணர்வு உண்டாகும். தன்னுடைய தவறுகளை, தப்புகளை, குற்றங்களை, குறைகளை, தவறு சொல்லும்போது தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போது அவன் வாழ்க்கையில் ஒரு உணர்வுகள் உண்டாகும். அடுத்தது எச்சரிக்கை அடையும் போது. ஏன்னா ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8 வாசிக்கிற போது அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து அவர் வந்து உணர்த்துவார். நல்ல திரும்ப அந்த வார்த்தையை நான் கோடிட விரும்புகிறேன். அதுக்கு கீழே, அந்த வசனத்தை கீழே அழகான வார்த்தையில் கோடு போடுறேன். அந்த வசனத்தை ரவுண்ட் பண்ணுறேன், கோடு போடுறேன். என்னன்னா உணர்த்துவார். தேவ சித்தத்தை உணர்த்துவார். தீர்மானம் எடுக்க உணர்த்துவார். தெளிவான பாதையில் போகிறதுக்கு உணர்த்துவார். தப்பு செய்யும் போது உணர்த்துவார். தவறாய் தீர்மானம் எடுக்கும்போது உணர்த்துவார். இந்த உணர்வு மங்கி போச்சுன்னா, மனசாட்சி மலங்கி போச்சுன்னா தேவ சத்தத்தை கேட்க முடியாது. அதனால நான் சொல்கிறேன், ஜெபம் நம்முடைய தேவைகளை சந்திப்பது மட்டுமல்லாமல் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற போது அது மகிமையான ஆசீர்வாதமாய் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த உணர்வு இல்லைன்னா என்ன ஆகும்? அது ஒரு 10 காரியங்கள் வேகமாய். நம்பர் 1, தவறாய் சிந்திக்கிறோம் என்ற உணர்வு இருக்காது. இந்த உணர்வு இல்லைன்னா, நல்லா கவனிங்க, ஒரு காரியம் நம்ம மனசுக்குள்ளே வரும்போது தவறாக சிந்திக்கிறோன்னு என்ன வருமா? வராதா? வரும். அந்த உணர்வு மங்கி போச்சுன்னா வராது. தவறாய் சிந்திக்கிறோம். நம்பர் 2, தவறான பாதையில் பயணிக்கிறோம். நம்ம போகிற பாதை சரியில்லை, தெரியாது. 3வது, பாவ செயல்களை செய்கிறோம். அடுத்தது பாவ செயல்கள் செய்கிறோம். செல்ஃபோன் எடுத்துட்டு ஒரு நியூஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் செல்ஃபோன் ஆன் பண்ணாலும் அருவருப்பும் அசிங்கமும் வந்துட்டே தான் இருக்கும். இப்படி தள்ளிட்டே இருக்கிற போது ஒரு அருவருப்பான காட்சியை தள்ளிவிட்டு நீங்கள் தேடுகிற சரியான காரியத்தை பார்க்கணுன்னா இந்த உணர்வு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உன்னுடைய கண்கள் அந்த குறிப்பிட்ட காட்சியில் நிலைத்து நிற்கும். அந்த காட்சியை பார்த்த உடனே அது உன் கண்கள் அந்த காட்சியில் நிலைத்து நிற்கும். ஆனால் உணர்வுகள் இருந்துச்சுன்னா உள்ளே ஆவியான பேசுவார், தவறா பார்க்குற, உன் கண்ணை தீட்டுப்படுது அப்படின்னு உணர்வு இருந்துச்சுன்னா ஆவியான பேசுறதை கேட்கலாம். இல்லைன்னா கண்ணு செத்துரும், தேவனை தரிசிக்க முடியாது. அந்த உணர்வு இருந்துச்சுன்னா இது தப்பு, ராங் அப்படின்னு பேசுவார். பாவ செயல்களை செய்கிறோம். நெக்ஸ்ட் 4, கசப்பான வார்த்தைகளை பேசுகிறோம். கசப்பான வார்த்தைகள் அங்கே பேசிட்டே இருக்கிறோம். 5வது, மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். நம்ம இந்த வார்த்தை மற்றவங்களை என்ன பண்ணணும்? காயப்படுத்துகிறோம். 6வது, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறோம். மற்றவர்களை நான் நடந்து கொள்கிற இந்த விதம் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறது. 7வது, தேவனை எரிச்சல் அடைய வைக்கிறோம். தேவனை நான் செய்கிற இந்த பாவ செயல்கள், கிரியைகள் தேவனை எரிச்சல் அடைய வைக்கிறது. அடுத்தது, பிற பொருளை இச்சிக்கிறோம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஆமென். இந்த உணர்வு இருந்துச்சுன்னா, ஒரு பெண்ணு அலங்கோலமா ட்ரெஸ் பண்ணி போட்டாலும் உணர்வு இருந்துச்சுன்னா, அடுத்தவன் மனைவியை பார்க்குறோம், அடுத்தவ கணவன், அந்த ட்ரெஸ் பண்ணி போறவ அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவனுடைய கணவன் பார்க்கக்கூடாது, தப்பு. அடுத்தவனுடைய மனைவி தொடக்கூடாது. வாலிப பிள்ளை இன்னொருவனுக்கு கல்யாணமாக போறவ தொடாத, பார்க்காத. உணர்வு மங்கி போச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்று போயிடும். இங்கதான் இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. அதுக்கு தான் ஆவியானவர். அசுத்தமாக வாழ்றதுக்கு இல்லை, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு, சபைக்கு வர்றதுக்கு, நல்லா வாழ்றதுக்கு, புதிய கெட்டவனா வாழ்றதுக்கு இல்லை, நல்லவனா வாழ்றதுக்கு, பேசிக்கலனா வாழ்றதுக்கு இல்லை, அடுத்தவங்க பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துறதுக்கு இல்லை. பரிசுத்தமா வாழதான் சபை, உண்மையாய் வாழதான் சபை, நேர்மையாய் வாழத்தான் சபை, கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுதான் சபை. அதுக்கு தான் சபை இருக்கு. ஒரு இஷ்டம் போல வாழ்றதுக்கு இல்லை, மனம் போன போக்கில் போடுறதுக்கு இல்லை. நம்மை கண்டித்து திருத்தி சரிபடுத்தி சிறந்த மனிதனாய் வாழ்வதற்கு வழிகாட்டுகிற இடம் சபை. இல்லைன்னா அது கூடாரம். சரியா உன்னை வாழ வைக்கணும், சரியா வழிகாட்டணும், அதுக்கப்புறம் தான் சபை. நெக்ஸ்ட் பாயிண்ட் வருது, பொய் குற்றம் சாட்டுகிறோம். பொய் நம்ம தேவையில்லாம மற்றவங்கள மேல பொய்யா குற்றம் சாட்டுகிறோம். 10வது, தவறுகள் வாழ்க்கையை காயப்படுத்துகிறது. அதை உணர மறுக்கும் போது காயம் நிரந்தர புண்ணாக மாறுகிறது. கணவனுக்கு மனைவிக்கும் வாக்குவாதம் வருது, மற்றவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்ம வெற்றி பெறுவதற்கு சில வார்த்தைகளை பேசி நம்ம ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் தேவ சமூகத்தில் போன உடனே நீ ஜெயிச்சுட்ட, ஆனால் உன்ட தப்பு இருக்கு தெரியுமில்ல அப்படின்னு தேவ சமூகத்தில் ஆண்டவர் உணர்த்தி ஒப்பு கொடுக்க வைப்பார். இப்போ சீக்கிரமாக ஒரு மனம் பொருந்துட்டு நான் கேட்குறேன், ஒரு மனம் இல்லாமல் எப்படி ஜெபத்துக்கு வர முடியுது? உனக்கு யாரும் ஒரு ஆட்ட கசப்பு இருக்குன்னு வச்சுக்க, எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? எப்படி ஜெபிக்க முடியும்? அப்போ ஆவியான உணர்த்தலையோ? அப்படின்னா உணர்வு சத்து போச்சுன்னு அர்த்தம். உணர்வு இருந்துச்சுன்னா அந்த உணர்வு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும், நமக்கு தப்பை சொல்லிகிட்டே இருக்கும், தவறான பாதையை சொல்லிகிட்டே இருக்கும். ஆமென். இந்த உணர்வு இல்லைன்னா என்ன ஆகும்? வாழ்க்கை இருளடையும். ரோமர் 1:21, ரோமர் 1:21. உணர்வில்லாதவுடைய இருதயம் இருளடைந்தது, இருளடையும். நம்பர் 2, தீத்து 3:10 படி வாக்குவாதம் பண்ண வைக்கும். வாக்குவாதம் சண்டை போட வைக்கும். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அப்ப என்ன பண்ணாது? இந்த உணர்வு என்ன பண்ணாது? நம்மளை வாக்குவாதம் பண்ண வைக்காது. அடுத்தது, துணிகரமான பாவம் செய்ய வைக்காது. பாவத்தை செய்ய துணிகரம் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உணர்வு நம்மளை விடாது, பிடிச்சு இழுக்கும். தேவ கிருபையை அசட்டை பண்ண வைக்காது, கிருபையை இழந்து போக வைக்காது. பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா, இல்லைன்னா கிருபை இழந்து போயிடும். இந்த துணிகரமாக போய் செய்யும்போது தேவ கிருபை இழந்து போகும். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கும். அடுத்தது, ஊழியர்களின் ஆலோசனையை அலட்சியப்படுத்தும். கடைசியில் முக்கியமான பாயிண்ட், தேவனுக்கு முன்ன போகாம உங்களை ஒளிய பண்ணும், ஒளிந்திருக்க பண்ணும். ஆதியாகமம் 3:8. அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டபோது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. அல்லேலூயா. அப்ப இந்த மனசாட்சி வந்துச்சுன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளோட கூட பேசிட்டே இருப்பாரு.
தவறை சுட்டி காட்டிகிட்டே இருப்பார். இதை செய்யாததை செய். எந்த காரியத்தையும் நடத்துவார். நஷ்டமா லாபத்துக்கு நேராய் நடத்துவார். எந்த காரியத்தையும் நமக்கு அவர்கிட்ட கேட்கும்போது அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். நஷ்டத்துக்கு நேராக நீ கால் வைக்கும் போது, உனக்கு தெரியாத ஒன்று நீ செய்ய விரும்பும் போது, ஆவியார் வந்து குறுக்க நிற்பார். ஆவியார் குறுக்க நிற்பார். இதை செய்யாத, வேண்டாம், உனக்கு இது உனக்கு செய்யாத, அப்படி நம்மளை தடுத்து நம்மளை அப்படியே ரவுட்டன் பண்ணி அப்படி நம்மளை பிடிச்சு திருப்பி சரியான பாதைக்கு விடுவார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். அதுதான் தேவ சமூகத்திற்கு வாருங்கள். உற்சாகமா அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. ஜெபிக்கிறதோடு நின்றாதீங்க. ஆவியான உணர்த்துறதுக்கு கீழ்ப்படியுங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. தேவனால் வழி நடத்தப்பட ஒப்பு கொடுங்க. உங்க அறிவை நம்பாதுங்க, உங்க அனுபவத்தை நம்பாதீங்க. தேவனை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரை பிடிங்க, அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை நடத்துவார், சித்தத்தை வெளிப்படுத்துவார். உணர்வை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்க, உணர்வை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. இஷ்டம் போல வாழ்றதுக்கு விடாதுங்க. தேவனுடைய சார்ந்து கொள்ளுங்க, அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளுங்க. அற்புதமாய் நடத்துவார். இப்ப நீங்க மட்டும் முழு பலத்தோடு முழு பலத்தோடு கண்களை மூடி ஆவியானவரே உணர்வு கூர்மையாகட்டும். நல்ல வாயத்தில் வந்து என்ன உணர்வுள்ளவனாய் மாற்றும். தேவ சித்தத்தை அறிய என்னை கைட் பண்ணுங்க, என்னை கைட் பண்ணுங்க. ஆவியானவரே என்னை கைட் பண்ணுங்க, என்னை கைட் பண்ணுங்க. ஊழியத்தில் என்னை கைட் பண்ணுங்க. போதுமான வீட்டுக்கு என்னை கைட் பண்ணுங்க. சித்தத்தை அறிய என்ன கைட் பண்ணுங்க. ஒரு முடிவு எடுக்க எனக்கு கைட் பண்ணுங்க. நல்ல தீர்மானம் எடுக்க என்ன கைட் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது போடுமா வேண்டாமா என்பதை உணர்த்துங்க, என்னை தெளிவுபடுத்துங்க. ஒரு உணர்வுள்ள ஆவி எனக்கு தாங்க. நான் மனம் போன போக்கில் போய் நிறைய நஷ்டம் அடைஞ்சிட்டேன், நிறைய கஷ்டப்படுறேன், நிறைய இழந்துட்டேன். நான் மனம் போன போக்கில் போய் நிறைய இழந்துட்டேன், நிறைய சத்ரு போராட்டத்தை கஷ்டப்பட்டேன். மனப்போக்கில் போன குடும்பத்தில் பிரச்சனை, தொழில பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, சஞ்சலம், தவிப்பு, துக்கம், துயரம், அவமானம் இதெல்லாம் சந்திச்சுட்டேன். நடத்துங்க, என்ன கைட் பண்ணுங்க. ஆவியானவரே ஆவியானவரே என்ன கைட் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்றவங்களுக்கு அற்புதம் நடக்கும். வாயை திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்ன கைட் பண்ணுங்க, என்ன கைட் பண்ணுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க, என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்க. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து
தேவன்கிட்ட கேட்டு செய்யுங்க, ஆசீர்வாதமா இருக்கும். காத்துருங்க, பொறுமையா காத்துருங்க. கர்த்தர் வார்த்தை காத்துரு. எனக்கு வசனத்தை காட்டுங்கன்னு சொல்லு. ஒரு பிரச்சனையா, எனக்கு வசனத்தை காட்டுங்க சாமி. வாசிக்கல ஒரு வசனத்தை வேகமா, நேரமாயிட்டே இருக்குது. சங்கீதங்களின் புஸ்தகம், எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு அந்த வசனம் வரும். நான் ஏற்கனவே படித்து காமிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பித்தரலாம் அப்படின்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த வாசிச்சிருக்கிறேன். நீங்கள் அடையாளத்தை கேளுங்க. அப்போ கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவார். அடையாளத்தை காட்டுவார், தெளிவாக காட்டுவார். வளர்ந்தாச்சு, பல வருஷம் ஆயிட்டு, இனிமேல் நீங்கள் தேவனால் நடத்தப்படணும். மாம்சம் மாறணும், நீங்கள் மாறணும், வாழ்க்கை மாறணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாறணும், ஆவிக்குரிய தரம் உயரணும், மாம்ச கிரியை அழியணும், தேவனோட இணைஞ்சு நிற்கணும், தேவ சத்தம் கேட்க கேள்விக்குள்ள வளரணும், வெற்றி பெற்றவர்களாய் மாறணும். கடைசி ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி கூர்மையாக்குங்க, தெளிவாக்குங்க. பரிசுத்த ஆவியானவரே, முழு மனதோடு கூட சேர்ந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 வாசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவீராக. பாவத்திற்கு தப்பி கடந்து போக கிருபை செய்வீராக. உமக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்யாதபடி தப்பி கடந்து போக உதவி செய்வீராக. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்வீராக. போராட்ட நேரங்களில், குழப்பமான நேரங்களில் நீர் கரம் பிடித்து நடத்துவீராக. முற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ள, முற்றிலும் உம்மை பற்றி கொள்ள ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்தரலாம். மனசாட்சி கூர்மையாகட்டும். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் பிதாவே.